போகிறது சம்மருக்கு ஏற்ற ஒரு ராகி கூழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு நம்ம கடையிலையும் ரெடிமேடாக கிடைக்கிது. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச ராகி மாவை நான் 2 கப் எடுத்துக்கிறேன். நான் இங்கே 2 கப் ராகி மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே கப்பில் 4 தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கப் தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவில் கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுக்கும்பொழுது கூழ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா கலந்து எடுத்துக்கினாச்சு. இப்போ எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்து நான் மிக்சியில் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். கேஸை சிம்மில் வச்சு நம்ம இந்த அரிசியை நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் நல்லா அரிசி வெந்து வரணும். இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்த உடனே அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கேஸு சிம்மிலே இருக்கட்டும். இதே போல் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. கூடவே நம்ம போட்ட அரிசியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா திக்காகி நம்ம மாவும் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை நிறுத்திடலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இது இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் கூழ் குடிக்கிற போல் இருந்ததுனாக்கா நீங்கள் நைட்டே இதே போல் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அது நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய கூழ் நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை நீங்கள் உப்பு கலந்து இப்படியே களி போல் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா இதில் நீங்கள் மோர் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இந்த கூழுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் மோரை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்மளுடைய கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே மோர் மிளகாய் இருக்குது இல்லையா, அதையும் வறுத்து வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சியை நல்லா தரும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதே போல் நீங்கள் கூழ் காய்ச்சி சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், நம்ம உடம்பும் கூலாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.